ஃபோன் பண்ணீங்களா? அவங்க கிளம்பிட்டாங்களா? ஏன்னா அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வைசு, நான் ஹாஸ்பிடல் கிளம்புறேமா? வேணாம்க்கா, இன்னைக்கு நீங்க இங்கே தங்க வேண்டி இருக்கும். யுகி வந்ததும் நான் கேட்டு சொல்றேன். நான் இங்க இருந்தா அம்மாவை யாருமா பாத்துக்குவாங்க? அங்க சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க இங்கேயே இருங்க. சரிம்மா. நீங்க நடந்துக்கிறத பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? உங்களுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சு. நீங்க லவ் பண்ணவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை நீங்க எவ்வளவு காதலிச்சீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும்னு எனக்கும் தெரியுங்க. இது எல்லாத்தையும் தாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு சாதாரணமா எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்கிறீங்க. இந்த மாதிரி நிலைமை வேற யாருக்காவது வந்திருந்தா நிச்சயமா அவங்க ஏதோ ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க, இல்லைன்னா யுகி சபிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வந்தவனோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க நிலைமையில இருக்க யாராலையும் இதை செய்யவே முடியாதுங்க. ஏன், நானா இருந்திருந்தா கூட இதெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டேன். உங்களால மட்டும் எப்படிங்க இதெல்லாம் முடியுது? அதுக்கு காரணம் யுகி தாங்க. அவர் மேல எனக்கு இருக்கிற லவ் தான் இதெல்லாம் செய்ய வைக்குது. புரியல. காதலுங்கிறது என்ன? நம்ம காதலிக்கிறவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணும், நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம மட்டும்தான் உலகம்னு நினைக்கணும்னு ஏங்குறது இது இல்லைங்க காதல். நம்ம காதலிக்கிறவங்க எப்பவும் சந்தோஷமாவே இருக்கணும், அந்த சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாங்க உண்மையான காதலுக்கான அடையாளம். நான் யுகிய என் உயிருக்கு மேல காதலிக்கிறேன். அவரோட சந்தோஷம் நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவரோட சந்தோஷம் மாயா. என் அக்காவை கல்யாணம் பண்ணி அவளை பாத்துக்கிறது தான் சந்தோஷங்கிறப்ப நான் அதுக்கு மதிப்பு கொடுத்து தானே ஆகணும். என்னோட காதல் உண்மைனா அவரோட சந்தோஷத்தை அவருக்கு தரது தானே நியாயம். அதை விட்டுட்டு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரோட சண்டை போட்டா என்னோட காதல் எப்படி உண்மையாகும்? நான் சங்கடப்படுறேன்னு தெரிஞ்சாலே யுகியால நிம்மதியா இருக்க முடியாது. அது அவரோட சந்தோஷத்தை கெடுத்த மாதிரி ஆயிடாதா? அவர் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு தான் நான் அவர் காதலிச்சனா? அவர் எனக்கு கிடைக்கலன்ற வேதனை எனக்கும் இருக்கு. அவரை மறக்கிறது எனக்கும் கஷ்டம்தான். ஆனா அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே என்னோட வேதனை கஷ்டம் எல்லாமே போயிடும். என்னோட காதலை தியாகம் பண்ணதுதான் எனக்கு சந்தோஷமே. நிஜமாவே சொல்றேங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா வரதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யுகிதான் உங்களை மிஸ் பண்ணிட்டான். நான் கூட உங்களை முதல்ல தப்பா தாங்க நினைச்சேன். எல்லாத்தையும் இப்படி முரட்டுத்தனமா டீல் பண்றாங்களேன்னு தோணுச்சு. யுகியோட மேல நீங்களே ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கு நீங்களே ரிப்ளை பண்ணீங்கன்னு அவன் சொன்னப்ப நிஜமாவே உங்க மேல கோவம் தாங்க வந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னால நீங்க யுகி மேல வச்சிருக்கிற பிரியம் தான் காரணம்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. உள்ளுக்குள்ள இவ்வளோ பெரிய லவ் இல்லைன்னா இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. ரியலி யூ ஆர் கிரேட். வாங்க புது மாப்பிள்ள. நீனும் வீட்டுக்கு போலியா? இல்ல, இங்க கொஞ்சம் நான் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருந்துச்சு, அதான். எதுக்கு இதெல்லாம்? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்ல. இப்ப உங்க வைஃபை கொஞ்ச நேரம் என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ, நான் ஒன்னும் கடிச்சுலாம் சாப்பிட மாட்டேன், தைரியமா அனுப்பி வைங்க. அக்கா வா. எங்க வா சொல்றேன். டேய், முதல்ல போய் குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் வச்சிருக்க எடுத்து போட்டுக்கோ. காலையிலேருந்து இதே ட்ரெஸ்ஸோட அலைஞ்சிட்டு இருக்கேன், ஒரே கசகசன்னு இருக்கும். முதல்ல குளிப்போ. டேய், என்னடா இது? நீ எதுவும் பேசாத, முதல்ல போய் குளி. போடா. என்னடா புது மாப்பிள்ள? ஏய் சும்மாறா. ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே வேண்டான்னு சொன்னேன், ஆனா மேடம் தான் கேட்கவே இல்லை. பெரியவங்க எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தாண்டா சொல்லுவாங்க, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ சந்தோஷமா இருக்கணும்னு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணலடா. இந்த லூசு படுற சேட்டையால ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணணும்னு நொந்து போகணும். அவசரப்பட்டு கழுத்துல தாலி கட்டிட்டோமேனு அலறணும். அலறுவடா.
யோகி, ஐஷு தான் எனக்கு புடவை கட்டி விட்டா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்க. தேங்க்யூ. நீ குட் பை. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல வைஷு. நீ வந்து நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். பெரியம்மா நல்லா இருந்திருந்தா அவங்களே இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இல்லனாலும் வேற யாராவது பெரியவங்களை வச்சு இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல. அதான் நானே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கூட வேலுவும் மலரக்காவும் ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் என் அக்கா மாயாவுக்காக நான் செஞ்சது. அவங்களுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? ஹை, ஆப்பிள், கிரேப்ஸ். யுகி, இது சம்பிரதாயத்துக்காக ஏற்பாடு பண்ணது. நீங்க எதுவும் சங்கடப்பட வேண்டாம். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். குட் நைட். சாரி, குட் நைட் சொல்லக்கூடாதுல்ல. இந்த இரவு இனிய இரவா அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வேலு, நம்ம கிளம்பலாமா? போலாங்க. ஐயோ சாரிங்க, இவங்களை தனியாக விட்டுட்டு எப்படிங்க போறது? இன்னைக்கு நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். நீங்க வேணா கிளம்புங்க. அதுவும் சரிதான், நான் கிளம்புறேன். ம். வா, நான் சாப்பிடு. வா. அக்கா, நீங்களும் இன்னைக்கு இங்க தங்கிடுங்க. மாயாக்கு ஏதாவது தேவை இருந்தா என்ன பண்றது? சரிம்மா. வேலு, நான் கிளம்புறேன். நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? அதான் சொன்னேனே, டாக்ஸி புக் பண்ணிருக்கேன். நான் போய்க்கிறேன். பாய். சரிங்க. பாரு, டிஃபன் எடுத்து டேபிள்ல வைமா. சரிக்கா. மா, வந்து சாப்பிடு. மா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இப்படி வயித்த காய போட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது? எந்திரிச்சு வாமா. எனக்கு பசிக்கல. அது எப்படிமா பசிக்காம போகும்? சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? உன் புள்ள பண்ண தப்புக்கு நீ உன் உடம்ப போட்டு வருத்திக்காத. என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க, போங்க. உங்களை விட்டுட்டு நாங்க எப்படிமா சாப்பிடுறது? ஏண்டி முடியாது? யார் செத்தா எனக்கு என்னன்னு அந்த ராஸ்கல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்ல, அதே மாதிரி ஏன் வயிறு காஞ்சா என்னன்னு நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அவன மாதிரிலாம் எங்களால இருக்க முடியாதுமா. உன் கோவத்தையே நீ சாப்பாடு மேல காட்டுற. நீ மாத்திரை வேற போடணும். இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படிமா? இப்ப என்ன, நான் மாத்திரை போடலன்னா செத்தா போயிட போறேன். அதான் என் தலையெழுத்துன ஒரேடியே நான் போய் சேர்ந்துடுறேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? கண்ணே மணி என்ன, அவனை என் கண்ணு இமைக்குள்ள வச்சு வளர்த்தேன். ஆனா அவன் என் கண்ணை குத்திட்டு போயிட்டானே. இதுக்கு மேல இந்த உசுரை தாங்கி பிடிச்சிட்டு என்னத்த சாதிக்க போறேன் நானு? அம்மா, உனக்கு அவ மட்டும் புள்ள இல்ல, நாங்க 3 பொண்ணுங்க இருக்கோம். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா எங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அவன் அத பத்தி யோசிக்கலையே. பெத்த வயிறு பத்தி எரிஞ்சாலும் பரவாயில்ல, நெஞ்சு வெடிச்சு போய் சேரட்டும் தானே அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். போதுண்டா சாமி, இந்த குடும்பத்தை அவன் பார்த்துப்பான், தங்கச்சிங்களை கரை சேர்த்துருவான், கௌரவமா வாழ வைப்பான்னு நான் நம்பினதெல்லாம் போதும். இப்படி மானங்கட்டு போய் நிக்கிறதும் போதும். என் கௌரவம் மரியாதை எல்லாமே போச்சு. இதுக்கு மேல இந்த உசுரை வச்சுட்டு என்னடி பண்ண போற? போங்க, போய் எல்லாரும் சாப்பிடுங்க. தயவு செஞ்சு என்ன இம்சை பண்ணாதீங்க, போங்க. அத்தை, வா வைஷு, அப்படி உட்காரு. என்னாச்சு, சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அதை ஏன் கேக்குற? சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம். அவங்க எங்க கேக்குறாங்க? சாப்பிட மாட்டேன்னு குழந்தை மாதிரி அடம் புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நினைச்சேன் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு 1000 கவலை இருக்கலாம், அதுக்காக சாப்பிடாம இருப்பீங்களா? இந்த வயசுல பட்னியா இருக்கிறது நல்லது இல்ல அத்தை. அவன் பண்ணதை நினைச்சு நினைச்சு எனக்கு நெஞ்சே வலிக்குதுமா.
வேதனையை மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படி சாப்பிடுறது? வேற வழி இல்ல. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்காகவாவது நீங்க நல்லா இருக்க வேண்டாமா? நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் இவங்க நிம்மதியா இருப்பாங்க. உங்களை விட்டா இவங்கள பாத்துக்கிறதுக்கு வேற யாரு இருக்கா? பார்கவி, நீ போய் எடுத்துட்டு வா, அவங்க இப்ப சாப்பிடுவாங்க. எனக்கு வேண்டாமா, சொன்ன ப்ளீஸ், கேளு. இவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்களும் சாப்பிடாம இவங்களும் கஷ்டப்பட்டு எதுக்கு இதெல்லாம்? எங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க வைஷு. நடந்ததையே நினைச்சு நினைச்சு இப்படியே வருத்தப்பட்டுட்டு இருந்தா சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? குடுமா, இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாத. சொன்னா கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற அதே கஷ்டம் தான் எனக்கும். ஆனாலும் அவர் நல்லா இருந்தா போதும்னு மனசு தேத்திக்கிட்டு நான் சாப்பிட்டு வரலையா? ஆனா அப்படி பண்ணது தப்போன்னு இப்ப எனக்கு கில்ட்டியா இருக்கு. நீங்க சாப்பிடுறதே அவமானம்னு நினைச்சா நானும் இனிமே சாப்பிட மாட்டேன். ஆமா, இனிமே நானும் சாப்பிடுறதா இல்ல. உங்கள மாதிரி நானும் பட்னியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா, நீ வேற என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? இல்ல அத்தை, நான் உறுதியா சொல்றேன். நீங்க சாப்பிடுற வரைக்கும் நான் சாப்பிடுறதா இல்ல. இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? சாப்பிடுங்க. ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பண்ணா எங்க நிலைமை என்ன ஆகுறது? ஆமாம்மா, நாங்க இவ்ளோ தூரம் சொல்றோம், 2 வாய் சாப்பிடுமா. கொஞ்சமா சாப்பிட்டா கூட போதும், அதுக்கு மேல நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். புடிங்க புடிங்க அத்தை. ப்ளீஸ் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க, இந்தாங்க. சாப்பிடுமா. நீங்களும் போய் சாப்பிடுங்க போங்க. நாங்க அப்புறம் சாப்பிடுறோம், நீ முதல்ல சாப்பிடு. என் நிலைமைய பாத்தியா? புள்ளன்னு பாசத்தை கொட்டி வளர்த்த என்ன இப்படி பண்ணிட்டானே. என்ன பண்றது அத்தை? இப்பெல்லாம் பசங்க பெத்தவங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதே இல்ல. நீங்க சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனா அவங்க பெரியம்மா, அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, இப்ப பெரியம்மாவை பார்த்துட்டு தான் வரேன். கல்யாணம் தான் சிறப்பா பண்ண முடியாம போயிடுச்சு. சாந்தி முகூர்த்தமாவது முறைப்படியா நடக்கணும், அதுக்கான ஏற்பாட பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. என்னம்மா கூத்துது? அந்தம்மா ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம படுத்து கிடக்கு. இந்த பொண்ணுக்கும் சுத்தமா விவரம் எதுவும் தெரியாது. இந்த லட்சணத்துல சாந்தி முகூர்த்தம் வேறயா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க உக்காந்துகிட்டே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னா அவ எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும்? ஐயோ, அப்படி நினைக்காதீங்க. பெரியம்மா சம்பிரதாயப்படி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நடந்ததே முறையில்லாத கல்யாணம், இதுல என்ன சம்பிரதாயம் வேண்டியிருக்கு? மா, அந்த அம்மா சாதாரணமான ஆள் கிடையாது. சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட்டா 4 பின்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் அவசர அவசரமா இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இத முடிச்சிட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற நினைப்பு. இந்த விவரங்கட்ட ராஸ்கலும் அங்கே தானே கிடப்பான். நீ கரெக்டா சொன்னம்மா. அந்த அம்மா எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல தற்கொலைன்னு டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை முடிச்சாங்க. இப்ப இந்த சம்பிரதாயத்தை சாக்கா வச்சு இந்த ஏற்பாடு வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி, அவன் படிச்சவன் தானே. இப்படி எல்லாம் சதி பண்றாங்களேன்னு அவனுக்கு புரியாதா? அவன் எப்படி அவங்கள நம்புறான்? அவங்களும் மனசாட்சியே இல்லாம இதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்றாங்க? ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்க. என்ன இருந்தாலும் சம்பிரதாயப்படி எல்லாம் நடக்கணும்ல. நம்ம யுகியும் நல்லா இருக்கணும்ல. எனக்கு அவன் பேரையே சொல்லாதம்மா, அப்படியே பத்திக்கிட்டு வருது. சம்பிரதாயமா சம்பிரதாயம். பெத்தவங்கள வேதனைப்படுத்தி இதெல்லாம் பண்றானே, அவன் நல்லா இருப்பானா? ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க நாம தான் வேதனைப்படுறோம், அங்க அவராவது நல்லபடியா இருக்கட்டுமே. அவன் உருப்பட மாட்டாமா. அந்த குடும்பத்தால அவன் ரொம்ப அனுபவிப்பான். அத்தை ப்ளீஸ், அவசரப்பட்டு சபிக்கிற மாதிரி பேசாதீங்க. சபிக்காம வேற என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதம் பண்ண வேண்டியவங்க இங்க இருக்காங்க. இவங்க வேதனையை புரிஞ்சுக்காம அவனோட சந்தோஷம் தான் அவனுக்கு முக்கியமா? இது தப்புதான். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நேர்ல வந்து கலந்து பேசியிருக்கலாம், இல்ல போன்லயாவது சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிருக்கலாம். போன் பண்ற அளவுக்கு மூஞ்சி இருக்கு அவனுக்கு. இத மட்டும் அவன் நேர்ல வந்து சொல்லியிருந்தான், அவனை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அத்தை டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க தான் கோவத்துல அவரை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னா? எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாள் கோவமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்து சொன்னா சமாதானம் ஆயிடுவாங்க. என்னையும் மாயாவையும் மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு சொன்னாரு. ஓ, அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா அவன் மனசுல?
அவன் காலில் விழுந்து கதறினாலும் சரி, அவனை நான் மன்னிக்கவும் மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ள அவனை சேர்த்துக்கவும் மாட்டேன். பாத்தியாடி அவன் நினைப்ப? அவன் வந்து பேசுவானா, நானும் சமாதானமாயி அவனை ஏத்துப்பேனா? அவன் சரியில்லைம்மா. புள்ளையே இல்லை நினைச்சு அவனை முழுசா தலைமுழுக வேண்டியதுதான். அந்த முடிவுக்கு நான் எப்போ வந்துட்டேன். இனிமே அவனுக்கும் நமக்கும் எதுவுமே இல்லை. வேண்டி தவம் இருந்து எல்லாரும் புள்ளைய பெத்துப்பாங்க. ஆனா நான் ஒரு பாவி எல்லாம் பெத்திருக்கேன். அப்படி சொல்லாதீங்க. எல்லாமே சூழ்நிலையால நடக்கிறது. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் சரியாகாது. கேப்பார் பேச்ச கேட்டு அவன் கண்டபடி பண்ணிட்டு இருக்கான். இனிமே அவனே நினைச்சாலும் இங்க வந்து ஒட்ட முடியாது. அது எப்படிங்க? நாளைக்கே அம்மான்ற உரிமையோட இங்க வந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க அவன் வந்துருவானா? வரட்டுமே, அப்ப இருக்கு அவனுக்கு. வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன இருந்தாலும் உங்க புள்ள. வெளியே போன்னு சொல்ல முடியுமா, இல்ல அடிக்கதான் முடியுமா? திரும்ப நான் அவனை அடிக்க மாட்டேன். ஆனா என்னென்ன அடிச்சுக்கலாம்ல. இப்படி ஒரு புள்ளைய பெத்து பாவியா போயிட்டேனேன்னு தலையில அடிச்சுப்பேன், செவுத்துல முட்டிப்பேன். அத பார்த்தாவது அவன் வேதனைப்படுவானா இல்ல சந்தோஷப்படுவானான்னு தெரியலையே. அவன் வரட்டும், நான் தலதலையா அடிச்சுப்பேனே தவிர அவனை நான் சேர்த்துக்கவே மாட்டேன். விடுங்க. அவரை பத்தி பேசினாலே நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. இதெல்லாம் சொல்லாம இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியல. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன், வரேன். இனிமே உறவுன்னு சொல்லிட்டு அவங்க வந்தான்னா வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. என்னை மீறி யாராவது எனக்கு தெரியாம அண்ணன் தம்பின்னு உறவு கொண்டாடினீங்க, தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அந்த பாவியை நான் கை கழுவிட்டேன்டி. அவளை அப்படியே விட்டு இவ கழுத்துல தாலியை கட்டு. தாலின்னா என்னன்னே தெரியாத ரெண்டாம் கட்டானா இருக்கிறா. இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாடா? உன்னையே நம்பி வந்த இவளை இப்படி தவிக்க விட்டுட்டியே. ஒரே ஒரு நிமிஷம் இவ நிலைமையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? இவ பாவம் உன்னை சும்மா விடுமா? நீ என்னைக்குமே எனக்கு மகளா இருக்கலாம். ஆனா இனிமே அவன் எனக்கு பிள்ளையே இல்ல. அவனோட நிழல் கூட என் மேல படக்கூடாது. கடைசி வரைக்கும் அவன் என் மூஞ்சிலே முழிக்கவும் கூடாது. உன்ன மாதிரி பாவியை பெத்தேன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சீ, எழுந்திரி. இந்த ஜென்மத்துல என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. என் புள்ள செத்துட்டான். இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது.